விளைவிக்கல, மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தது தான். மாடியில் வந்து வானிலை ஆய்வு மையங்கள் வானிலை ஆராய்ச்சியாளர்கள் சொன்னபடி பாண்டிச்சேரியில் காற்று மழை எல்லாமே சரியாக அவங்க கணித்தபடியே நடந்துகிட்ருக்கு. அவங்களுக்கு ஒரு நன்றி, அவங்களுடைய உஷார் நிலைக்கு மிகுந்த நன்றி. நம்ம அதே போல் பாதுகாப்பாக இருக்கிறோம். பாதுகாப்பாக இருந்தாலும் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு நம்ம என்னென்ன சூப்பு செஞ்சு ரசம் செஞ்சு சாப்பிட்லான்றத உங்களோட நம்ம வீட்டில் செய்கிறத நண்பர்கள் உங்களோட என் கூட சேர்ந்து பயணிக்கிற அத்தனை நண்பர்களுக்கு நன்றி கூறி நான் இந்த சமையல் வீடியோவை ஷேர் பண்ணுறேன். மிகுந்த சந்தோஷமாக இந்த காற்றுல இது சுற்றுது. மண் சட்டி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை நான் வாங்கிக்கிட்டு வந்தது தான். 10 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது பாண்டிச்சேரியில் மார்க்கெட்டு நிலவரம் 10 ருபீஸுக்கு. இது நமக்கு எல்லா நாள்லையும் பயன்படும். குளிர் நாளில் மழைக்காலங்களில் கண்டிப்பாக தேவை. நம்ம சூப்பெல்லாம் நிறையா செய்யலாம், அதுக்கு தேவையானது. இது பச்சை மிளகாய். இது காரமும் வாசனையும் கொஞ்சம் இருக்கக்கூடியது, நடுத்தர இருக்கும். இது ரொம்ப காரமாகவும் இருக்காது, காரமே இல்லாத மிளகாயும் இருக்காது. இது 1/4 கிலோ 20 ரூபா பச்சை மிளகாய். எப்படி பாருங்கள், என்ன ஒரு நம்ம கைக்கு இந்த விலைக்கு தான் கிடைக்குதுன்னும் போது அது மிகுந்த சந்தோஷம். விவசாயிகளுக்கு நன்றி சொல்கிறோம். வியாபாரிகளுக்கு போக நமக்கு கைக்கு இந்த விலைக்கு கிடைக்குது. இது தக்காளி, இன்றைய நிலவரம் 70 ரூபா தக்காளி பழம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ரசம் சூப்பு இந்த மாதிரி நம்ம வீட்டில் சமையல் செய்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். 10 ருபீஸுக்கு எவ்வளோ பெரிய கட்டு பாருங்களேன், ஃப்ரெஷ்ஷாக. அதுவும் இந்த மழை குளிரில் இதை பார்க்கும்போதே நமக்கு உற்சாகமாக இருக்குது. தேங்க்யூ. 8:15 நம்மளுக்கு இந்த வானிலை நிலவரம். ஆனால் வீட்டில் நம்ம சமையலை அடுப்படியில் குளிர் காஞ்ச மாதிரியும் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வெளியே போகாமல் நிம்மதியாக ஒரு சூப்போ ரசமோ சாப்பாட்டையும் சாப்பிட்டுன்னு நம்ம இன்றைய நாளை சிறப்பாக கழிக்க போகிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார்மர்ஸ்.